பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அனுபவ காணொளி தான் நம்ம பகிர போகிறோம். என்ன அனுபவ காணொளி அப்படின்னா, நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நாங்கள் வந்து பணத்தை போட்டு சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கான தீர்வை வந்து எப்படி நாங்கள் பெறுவது, போஸ்ட் ஆஃபீஸ் தொடர்பான பிரச்சனைகளை நம்ம தீர்க்கணும்னா என்ன செய்யணும் அப்படி கேள்வி கேட்டிருந்தாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் தொடர்பாக நமக்கு எந்த இஷ்யூமே நம்ம இதுவரை சந்தித்ததில்லை, அதனால் நம்மளுக்கு அதில் அனுபவங்கள் இல்லை. நம்ம வந்து 2019 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் எங்கள் ஊரில் வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து துருப்பிடிச்சு கிடந்துச்சு. ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து அந்த இந்தியன் போஸ்டலுக்கு வந்து நம்ம தகவல் தெரிவித்தோம். எங்கன்னா அந்த ஜிபி கிராம் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு புகார் கொடுத்துருந்தோம். ஸோ உடனே வந்து அந்த பழைய டப்பாவை எடுத்துகிட்டு புதிய டப்பா வந்து வச்சுட்டு போனாங்க. ஸோ அதுதான் போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளுக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ரப்சரும் நம்மளுக்கு இல்லை, பிரச்சனையும் இல்லை. அதனால் நம்ம அது சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கல. மேபி அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நமக்கு ஒரு இன்சிடெண்ட் வந்து நடைபெற்றது. ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் நம்ம வந்து சந்தித்த விஷயம் என்ன, அதை எப்படி வந்து நம்ம புகார் வந்து பதிவு பண்ணி அந்த புகாருக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க. ஸோ இந்த டீட்டெயிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சேனலில் மோமோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 7ஆம் தேதி ஒரு ஆதார் பிரச்சனையில் நம்ம ஆதாரில் ஒரு ஃபோன் நம்பர் மாற்றணும். அதுக்காண்டி வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த சேவையை செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அங்கே டெம்பரவரியாக பணி செய்த ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம ஃபோன் அடித்து கேட்டோம். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, ஆனால் வந்து நீங்கள் காலையில் போனால் தான் அங்கே டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க, நீங்கள் டோக்கன் வாங்கினா தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஆதார் சர்வீஸை நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் வந்து இயர்லி வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பக்கமாக வெயிட் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் பக்கமாக தான் இருந்தாங்க. நம்ம தான் 7ஆவது நபர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் போகும்போதே வந்து அத்தனை பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக நிறைய பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் பக்கமாக ஆகிட்டு, அப்புறம் அவங்க 9:30 மணிக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸை வந்து திறந்துட்டு யாரெல்லாம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னு அவங்களே கேட்குறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு யார் முன்னே வந்தால் யார் பின்னே வந்தான்னு அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க ஐடென்டிஃபை எப்படி பண்ணிவிட்டு அந்த டோக்கன் கொடுத்தாங்கன்னு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெண்மணி வந்து இவங்களாம் வந்தாங்க அவங்களாம் வந்தாங்கன்னு சொல்ல அவங்க டோக்கன் போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன், நானும் முன்னாடி வந்துட்டேங்க, டோக்கன் கொடுங்க அப்படின்னு. எனக்கு கொடுக்கல. மேபி 10 டோக்கன் தான் கொடுத்தாங்க. இந்த 10 டோக்கனுக்குள்ளே எனக்கு வரல. சரி, ஓகே, நானும் என்ன பண்ண விட்டேன்னா, ஏன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் பிள்ளைங்க வந்திருந்தாங்க, முதியோர்கள் 2 மணி நேரம் வந்திருந்தாங்க. சரி, அவங்களுக்கு கிடச்சா போதும், மறுநாள் நம்ம வந்துக்கலாம் அப்படிங்கிற போது, நீங்கள் மறுநாள் வந்து எனக்கு வந்து முன்னுரிமை தரணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மறுநாள் நீங்கள் வந்து காத்திருந்தா தான் நாங்கள் வந்து அந்த டோக்கனை வந்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏங்க, மறுநாள் வந்து என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் மறுநாள் வர்றதுக்கு எனக்கு இப்போவே நீங்கள் முன்னுரிமை தந்தால் தான் நான் வந்து ஈஸியாக பண்ணிட்டு போவேன், நான் இன்னைக்கு காத்திருந்தோமா நாளைக்கு நான் காத்திருக்க முடியுதுன்னா அது முடியாதுன்ட்டாங்க. சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நம்ம அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து தற்காலிகமாக பணி செய்த சில நண்பர்களை வந்து நம்ம அழைச்சி, இந்த மாதிரி ஒரு சின்ன சேவை தாப்பா, அதை பண்ணித்தராங்களா என்னென்னு கேளுங்கன்னு சொல்லும்போது, இல்லை அவங்க பண்ணித்தர மாட்டேன்ட்டாங்க, அவங்கள எங்கே வேணுமோ போய் பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, எங்கே வேணுமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அன்னைக்கு எனக்கு எமர்ஜென்சிங்கிறதுனால நம்ம வந்து அன்னைக்கு போய் மல்லு கட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு தேவக்கோட்டையில் போய் தாலுகா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ஆதார் சென்டரில் 5 மினிட்ஸ் ஒர்க்கு தான், 5 நிமிஷத்துக்கு. அது பாமர மக்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியல. ஆக்சுவலி இங்கேருந்து தேவக்கோட்டை போனால் ஒரு 15 கிலோமீட்டர் தான். போனால் இங்கே வெயிட்டிங்கில் இல்லாமல் ஆதார் சம்மந்தமான பிரச்சனைலாம் சரி பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு வந்து அந்தளவுக்கு அவேர்னஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, பாவம் கிராமத்தில் இருக்கிறவங்க சரி இங்கே பண்ணுறதுங்கிறதுனால இங்கே வந்து காற்று கிடக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக நான் வந்துட்டு போகிற தம்பி என்னெல்லாம் நிராகரிக்கிறான்னு அங்கே ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, சரி ஓகே, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்தியன் போஸ்டல் வெப்சைட் போய்ட்டு என்ன செய்கிறோம்னா கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணுறோம். இந்த இந்தியன் போஸ்டல் வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா, அதை நீங்கள் அப்படியே ட்ரோல் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா 2 விதமாக நீங்கள் லாக்கின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து ஐடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்து நீங்கள் ஓடிபி கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், உள்ளே போகலாம். அப்போ உங்களோட பேர் பதிவு பண்ணுறவங்களுக்கு பேர், மெயில் ஐடி 2 கேட்கும். நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன செஞ்சலாம் போயிடலாம். உங்களுக்கு 3 ஆப்ஷன் அதில் காட்டும். இப்போ புதுசாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, இல்லை ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணதை நீங்கள் ட்ராக் பார்க்கணுமா, இல்லை ஏற்கனவே எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமாங்கிற 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் புதுசாக கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள்
நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேரக்டர்னு கேட்கும். ஆக்சுவலி வந்து நீங்கள் சிட்டிசனா அல்லது வந்து நீங்கள் இராணுவ வீரர்களா இந்த மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் நார்மலாகவே நம்ம எல்லாருமே சிட்டிசன் சர்வீஸ் தானே. ஸோ அந்த சிட்டிசன் சர்வீஸை தான் நான் கிளிக் பண்ணேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்கும், உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட் பிரச்சனை இருக்கா, இல்லை இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த அலுவலர்களால் பிரச்சனை இருக்கா, ஏதாவது அந்த ப்ராப்ளம்லாம் கேட்கும். இப்போ ஆதார் இஷ்யூங்களா, நான் ஆதார் இஷ்யூ செலக்ட் பண்ணேன். அடுத்து 3வது ஆதாரில் என்ன இஷ்யூ, டோர் டெலிவரியில் பிரச்சனையா, அல்லது வந்து கூடுதல் கட்டணம் வாங்குறாங்களா, அல்லது பார்த்திங்கன்னா ஆதார் சர்வீஸில் பிரச்சனையாக இருக்கா, இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ நான் ஆதார் சர்வீஸில் பிரச்சனைன்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நடந்த விஷயங்களை அப்படியே வந்து நான் எழுதி, அதாவது வந்து அட்ரஸ் கேட்பாங்க, எல்லாத்தையும் வந்து நம்ம அதிலே காலத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா 1000 எழுத்துக்கள் மட்டும்தான் அந்த 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 பாக்ஸுக்குள்ளே நம்ம ப்ரேயர் வைக்க முடியும். ஸோ 1000 எழுத்துக்களுங்கும் போது நம்ம அதை நம்ம ஷார்ட்டாக தான் நம்ம எழுத முடியுமா அப்படிங்கிற போது நம்ம கூட இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கீழே அப்படியே ட்ரோல் பண்ணுறதுன்னா மாநிலம், நம்ம நாடு இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் டைப் பண்ணி இந்த பேரை டைப் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடிஎஃபாகவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிடிஎஃபாகவே ரெடி பண்ணி வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பிடிஎஃப்பை அந்த கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் இருந்தோம்னா நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வந்து அந்த 1000 லெட்டர்ஸ் எழுதக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து இஷ்யூவை மட்டும் நான் வந்து ஒரு ஹெட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பிடிஎஃபாக தான் என்ன செய்யணும், கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணியிருந்தேன். ஓகே, அந்த கம்ப்ளைண்ட்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் அந்த மாதிரி இந்த வந்தேன், என்ன வேணும்னு நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த கம்ப்ளைண்ட் யாருக்கு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அது லோக்கல் ஆஃபீஸருக்கு தான் போகும்போது அப்புறம் அவர் எப்படி நேர்மையாக பதில் கொடுப்பாரா, அவர் காமாச்சம்மன் பதில் கொடுத்தார். இந்த மனுதாரர் வந்து மறுநாள் வரல. நான் தான் கேட்டேனே மறுநாள் வரணுமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் முன்னுரிமை கொடுங்க, நான் வரேன் அப்படின்னு. நீங்கள் முன்னுரிமை மறுநாள் வந்து காத்திருக்க, அப்போ முதல் நாளும் நான் காத்திருக்கணும், மறுநாளும் காத்திருக்கணும். இந்த ஃபோன் நம்பரை மாத்திருக்க நான் இத்தனை நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு நான் தேவை இருக்குது அப்படின்ட்டு தான் நான் மறுநாள் என்ன செய்யலைன்னா, மறுநாள் நான் போய் காத்திருக்க தேவையில்லை. நான் எனக்கு அன்றைக்கே வேலை முடிஞ்சிருச்சு. நான் போய் தேவட்டில் போய் என்னுடைய அந்த வேலையை வந்து ஒர்க்கை வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆதாருக்குன்னு தனியாக ஆள் இல்லை, நாங்கள் எங்களுடைய கூடுதல் பணியாக தான் நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற போது இவங்க நாங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னா, அப்போ எத்தனை பேருக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு செய்வீங்க, டோக்கன் நாங்கள் கொடுக்குற முறையே இல்லை அப்படின்னாங்க. நான் கண்ணால் பார்த்தேன், டோக்கன் கொடுத்தாங்க. அப்போ டோக்கன் கொடுத்து தான் அவங்களுக்கு என்ன செஞ்சால் ஒரு 10 பேரை உட்கார வச்சாங்க. அப்போ டோக்கன் கொடுக்குற முறையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ காலையில் 7 மணிலேருந்து அத்தனை பேரை வெயிட் பண்ணி வெளியில் வீதியில் கிடக்க வைக்கிறது தான் சர்வீஸா? அப்போ நீங்கள் 9:30 மணிக்குனா 9:30 மணிக்கு தான் மக்கள் வரணும். வந்து உள்ள மக்கள் உட்கார இடம் இருக்கா? அதுவும் கிடையாது. சும்மா ஒரு சின்ன இடத்துல போட்டு ஒரே ஒரு டேபிள் மட்டும் போட்டுக்க அதில் 20 பேர் உட்காருவானா? உட்கார முடியாது. அப்போ பொதுமக்கள் வந்து அலக்கழிக்கப்படுற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆதார் சர்வீஸ் முழுசாக பண்ண முடியும்னா பண்ணுங்க, இல்லைன்னா அது பேசாமல் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டால் மக்கள் வேறு எங்கேயாவது ரெகுலராக பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிடுவான்ல. ஸோ இதை நம்ம கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணோம்னா இந்த பெட்டிஷன் நம்ம வச்சுருந்தோம். அவர் சொன்னதில் நம்ம ஏற்றுக்கொள்ளலை. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஜிபி கிராம்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், அப்பீல் போயிட்டோம், மேல்முறையீடு போயிட்டோம். அவங்க என்னென்னலாம் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அவங்க பொய்யான தகவல் தந்திருந்தாங்களோ அதெல்லாம் பொய் என்று மேற்கோள் காட்டி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த 10 பேருக்கு அவங்க டோக்கன் கொடுத்தாங்க, இல்லைனா அந்த 10 பேரை வர வச்சு விசாரிங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இல்லை அந்த ஏரியாவில் சிசிடிவி கேமரா நீங்கள் செக் பண்ணுங்கள், அவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க, அந்த வந்த நபருக்கு இவங்க தான் முன்னாடி வந்தாங்கன்னு எப்படி அவங்க தெரிஞ்சு டோக்கன் கொடுத்தாங்க, அப்போ ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடியவருக்கு புரோக்கர் வச்சு இவங்க வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நான் மேற்கோள் காட்டியிருந்தேன். ஸோ அப்புறம் ஜிபி கிராம்ஸில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்து அப்பீல் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்சைட்லேயும் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி தான் லாகின் ஐடி ஓப்பன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பே இருக்குது. அது ரொம்ப சிம்பிள். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து ஓடிபி கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டாவே உங்களோட பேர், நேம் அதை மட்டும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூ கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா, ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வந்து ட்ராக் பண்ண போகிறீங்களா, 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூ கம்ப்ளைண்ட்டுங்கிறப்போ அதில் எவ்வளோ லெட்டர்ஸ் வேணாலும் நம்ம வைக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணல, நான் முழுசாகவே லெட்டர்ஸாகவே நான் என்ன பண்ணிட்டேன்னா எழுதி வச்சுட்டேன். இதில் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது. இப்போ ஆங்கிலம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஏஐ எவ்வளோ வந்துருச்சு. ஆல்ரெடி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் தமிழில் எழுதிட்டு இது ஆங்கிலமாக மாற்றி கொடுங்க அப்படின்னா ஆங்கிலத்தை மாற்றி கொடு. அதே மாதிரி நிறைய ஆப் இருக்குது, இதை வந்து ஆங்கிலத்தை கன்வெர்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஆப்பை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அதை நீங்கள் அப்படியே என்ன செய்யலாம், பிடிஎஃபாக நீங்கள் போட்டு என்ன செஞ்சுக்கலாம்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி தகவலை வந்து அங்கே அனுப்பிடலாம். ஸோ நான் அப்படி தான் என்ன செய்தேன், நான் மேல்முறையீடு செஞ்சுட்டேன். இப்போ மேல்முறையீடு செஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆஃபீஸர், அதாவது ஹெட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கிட்ட வந்து கேட்குறாரு, சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் உங்களை பார்க்கணும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் விசாரிக்க வரணும் அப்படின்றாரு. ஸோ அப்புறம் நான் வீட்டில் இருந்தேன், அவர் விசாரிக்க நேரடியாக வீட்டுக்கே வந்தார். என்ன சார் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நம்ம எல்லா குற்றச்சாட்டு அவங்க நடந்த விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி சொன்னோம். இந்த மாதிரி நடந்துச்சு சொன்னோம். சார் நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் என்ன அப்படி, என்னோடய ப்ரேயர் அதுதாங்க, பொதுமக்கள் வந்து வெயிட்
வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. டோக்கன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. டோக்கன் சிஸ்டம் கொடுக்குறாங்கன்னா மறுநாளும் வந்து காத்திருக்கணுமா? முதல் நாள் வந்து அவங்களுக்கே முன்னுரிமை கொடுக்கூடாது மறுநாள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதே மாதிரி டோக்கன் கொடுக்கலன்னு அவங்க சொல்லியிருக்கிறது முழுக்க போய் டோக்கன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தினேன். ஸோ நம்ம சொன்ன சில விஷயங்கள்லாம் சரி சார் நான் ஓகே நான் அதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவர் என்ன பதில் கொடுக்குறாரோ அதை வச்சு தான் அடுத்த கட்ட நகருக்கு நம்ம போகிறோம். இப்போ நம்ம இதோட விட்டு நம்ம போகிறது கிடையாது. ஆக்சுவலி என்னென்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தைன்னா அவங்கள எங்கே வேணால் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே வேணால் போகிறதுக்கு நம்மளால் முடியாமல் இல்லை. நான் இப்போ அன்றைக்கி 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு என்னை காத்திருக்க வச்சதுக்காகவே நான் அவங்கள பனிஷ் பண்ணியிருக்க முடியும் என்னால். அது அந்த அளவுக்குலாம் கொண்டு போய் பாவம் அவங்களும் வேலையில் இருக்கிறவங்க பல சூழ்நிலையில் இருக்கிறவங்க தெரியும். அப்போ பொதுமக்கள் வரும்போது அவங்கள சரியான முறையில் டீல் பண்ணணும், சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்காண்டி ஏனோ தானே பொதுமக்கள்லாம் அலைய விட்டுக்கிட்டு இருந்தால் அது என்ன கணக்கு? ஸோ ஆதாரம் வந்து முழுசாக வந்து மக்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த சிஸ்டம் இருக்கணும். இல்லைன்னா அதுக்குன்னு தனி ஆள் போடணும். எதுவுமே இல்லாத பட்சத்தில் மக்கள் அலக்கழிக்கப்பட்டு தினம் போயிட்டு வந்து திரும்பி வர்றதா? இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருந்த அலுவலர்கிட்டையும் பதிவு பண்ணோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் ஏரியாவில் ஆதாருக்காண்டி ஒரு கேம்ப் போடணுமா நீங்கள் ரிக்வஸ்ட் வைங்க சார், நம்ம வந்து அந்த கேம்பை வந்து நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அடுத்து ஒரு அந்த ரிக்வஸ்ட் வைக்க போகிறோம். ஆல்ரெடி எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு 3-4 கேம்ப் நடத்துங்க. இந்த ஆதார் இஷ்யூ இருக்கவங்களும் அங்கங்கே அலையாமடி தேவையில்லை, எல்லோரும் வந்து ஒரே அந்த கேம்பில் வந்து எல்லாருமே வந்து அந்த ஆதார் பிரச்சனையை சரி பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களும் நம்மகிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் அடித்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி ஏதாவது பிரச்சனை ரப்ஷர் வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்ல போகிறோம். அதே மாதிரி அவர் என்ன பதில் கொடுக்க, அவர் இவங்கள மாதிரி இப்போ ஒரு சும்மா வெத்தா பதில் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அடுத்து நம்ம போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ் என்பது மக்களுக்கானது அப்படிங்கிறத அரசாங்க பணியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு செயல்படணும். அவங்க ராஜாக்கள் கிடையாது, மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கு முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். மக்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா அவங்க எங்கே சந்தி சிரிக்க வைக்க முடியுமோ அந்த இடத்துல மக்கள் பண்ண முடியும். சாதாரண ஒரு பேனா பேப்பர் எடுத்து எங்கே வேணாலும் தெருவில் நிறுத்தி வைக்க முடியும். ஸோ அதை வந்து என்றைக்கு அலுவலர்கள் மறந்து விடவே கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவு. அதுபோல் உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி இஷ்யூவில் சந்திச்சிங்க அப்படின்னா இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த தகவலை தெரிவிங்க. இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. மேற்கொண்டு வீடியோ உங்களுக்கு வந்து நான் பதிவு பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் போடுற பொறுத்து தான் என்ன செய்யணும், நான் மேலே வீடியோ போடணுமா என்னங்கிறத நான் தீர்மானிக்க முடியும். இந்த 2 வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து வீடியோ கீழே கொடுக்குறேன். போஸ்டல் வெப்சைட் அந்த லிங்க்கும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி கிராம்ஸ் அந்த ஆப்போட லிங்க்கும் 2 கொடுக்குறேன். உறவுகள் நீங்கள் 2ஐயுமே வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அஞ்சல் துறை சம்மந்தமான எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா அலுவலரே வீட்டுக்கு வந்தார், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆதார் பிரச்சனையை நம்ம சிம்பிளாக நான் முடிச்சிட்டேன். அது வந்து நான் பெருசாலாம் ஒன்றும் அலையலை. ஸோ அதனால் எங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஆதார் சென்டர் அப்படின்னு நீங்கள் போய்ட்டு அந்த ஆதார் அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனாவே லொக்கேட் பார்த்தே தெரிஞ்சிடும். உங்கள் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் ஆதார் பண்ணி கொடுக்குறாங்கிற லொக்கேட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால் அலைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சுலபமாக ஈஸியான முறையில் இன்றைக்கி டிஜிட்டல் முறை ஆயிடுச்சு. அதனால் மக்களாகி நீங்கள் வந்து அலைச்சல் படாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.